ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை என்னோட ஒரு குடவுன்ல இருந்து இன்னொரு குடவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஃபார் லைக் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர். சிம்பிளா சொல்லணும்னா ஒன்லைன் அதுதான். பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது டேலியில் எப்படி பண்றது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ எனக்கு இருக்க கம்பெனி இருக்கு. ஸோ என்னோட கம்பெனியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, என் கம்பெனி இருக்குது திண்டுக்கல். பட் ஆனா என்னோட கம்பெனியோட குடவுன் ஒன்று திருச்சியிலயோ இல்ல சென்னையிலயோ, அதாவது வித்தின் த ஸ்டேட், தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் மாத்தணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான என்ட்ரி கன்வர்ஷன் எப்படி போட போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கம்பெனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்ல நான் என்ன பண்ண போறேன், திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன லெஜர்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஏஎம்எஸ்ஆர். ஸோ என்னோட கம்பெனி தான் அதுவும். ஸோ அதனால என்னோட பேர்லேயே நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன், அசோசியேட்ஸ்னு கொடுத்துட்டு. அட் த சேம் டைம் இது கம்பெனி டேட்டா இருக்கிறது எனக்கு திண்டுக்கல் பிரான்ச்ல இருக்கு. ஸோ அப்போ திண்டுக்கல் திருச்சி பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ திருச்சி அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ திருச்சி பிரான்ச். ஸோ திருச்சி பிரான்ச்னு கொடுத்துட்டு அண்டர் இந்த ஹெட்ல என்ன வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிரான்ச் அண்ட் டிவிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேலை முடிச்சு. ஸோ பிரான்ச் அண்ட் டிவிஷன் கொடுத்து நான் ஒரு லெஜரை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா, அடுத்தது இப்போ திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு பொருளை டெலிவரி பண்ண போறேன். ஸோ டெலிவரி நோட் ஒன்று போடணும். ஸோ ஆல்டர்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல போயிட்டு, ஸோ டெலிவரி நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை வவுச்சர் டைப்பை எனேபிள் பண்ண போறேன். ஸோ டெலிவரி நோட்டுன்றது என்ன பண்றேன், எனேபிள் பண்றேன். எனேபிள் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வவுச்சர் வந்துட்டு அதர் வவுச்சர்ஸ் போயிட்டு தென் டெலிவரி நோட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டெலிவரி நோட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எந்த லெஜரை செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்எஸ்ஆர் அசோசியேட் போட்டு திருச்சி பிரான்ச் செலக்ட் பண்ணிருக்கீங்களா. ஸோ இந்த லெஜரை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு தென் என்ன பண்ண போறேன்னா, நான் இது நார்மலா டெலிவரி பண்றதுனால சேல்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்றேன். கன்சிடர் பண்ணிட்டு எந்த ஐட்டத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா, ட்ராக்கிங் நம்பர் 1ன்னு வச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 150 குவான்டிட்டியை வந்து என்ன பண்றேன்னா என்னோட திருச்சி பிரான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ இதுக்கான டீடைல்ஸ் ஈவே பில் டீடைல்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டா, ஸோ ரெண்டுமே இருக்கிறது என்ன, இந்த அட்ரஸ் இருக்கிறது எனக்கு திருச்சி. ஸோ திருச்சியோட ரெஸ்பெக்டிவ் பின்கோட் அண்ட் தென் பிளேஸ் கொடுத்து முடிச்சுட்டு ஏ டு Z எந்த வெஹிக்கிள்ல போகுது, வெஹிக்கிள் நம்பர், தென் ரெகுலர்னு கொடுத்து முடிச்சுட்டு நான் பில்லை சேவ் பண்றேன்னா எனக்கு என்ன கேட்கும்னா, ஃபைனலா ஈவே பில் எடுத்துக்குவான்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி பிரான்ச் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சில டவுட் வரலாம். தாராளமா ஈவே பில் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், சார் எதுக்காக சார் டெலிவரி நோட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் போடாம போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இது அக்செப்டபிள் ஆனா இது அக்செப்டபிள் தான். ஸோ இது டெலிவரி நோட் தான், அதுவும் என்னோட பிரான்ச்சுக்கு திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் வித் லீகல் ப்ரூஃபோட. ஸோ அதனால இந்த டெலிவரி நோட் போட்டு இதுக்கு உண்டான பிரான்ச் டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஈவே பில்லும் எடுத்து தாராளமா நீங்க பொருளை சென்ட் பண்ணலாம் வித்தவுட் டாக்ஸ். அது அக்செப்டபிள். சார் இதுல இன்னொரு லூப்ஹோல் இருக்கு சார். இன்கேஸ் என்னோட பிரான்ச் தமிழ்நாட்டை தாண்டி இருக்கு, பட் ஆனா என்னோட ஆர்சி இங்க இருக்க கூடவும் எனக்கு தமிழ்நாடு ஆர்சியில இருக்கு, பட் இன்னொரு ஆர்சி எனக்கு கர்நாடகா ஆந்திரான்ற மாதிரி அதர் ஸ்டேட்ல இருக்குன்றப்போ கம்பல்சரி நீங்க என்ன பண்ணி ஆகணும், டாக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். டாக்ஸ் லெஜர் கிரியேட் பண்ணி தான் போட்டாகணும். வித்தின் த ஸ்டேட் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்றேன்னா எக்ஸம்ப்டட்ல ஐ மீன் டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் கொடுத்து பிரான்ச் டிரான்ஸ்ஃபர்ன்றனால நான் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி நோட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்ஸை என்னோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் டெலிவரி டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அதுக்கு உண்டான என்ட்ரி. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பிரான்ச் என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கிரியேட்ல போயிட்டு, ஸோ லெஜர்ல போயிட்டு சேம் ஏஎம்எஸ்ஆர். ஸோ திண்டுக்கல் பிரான்ச். ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா திண்டுக்கல் தான் இருக்கு, பட் இருந்தாலும் திருச்சியோட ஆஸ்பெக்ட், திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா என் பொருளை நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அவங்க ஒரு இன்வர்டு ஒன்றும் வைக்கணும். ஸோ இது பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் முன்னாடி அனுப்பிச்சது அவுட்வர்டுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்து இந்த போர்ஷனுக்கு அப்புறம் பார்க்க போறது இன்வர்டு. பிரான்ச் டிரான்ஸ்ஃபர்ல இன்வர்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரி வைக்கணும் அப்படின்றதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ அதே சேம் பிரான்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறேன், டிவிஷன் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு அடிஷனலா நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, லெஜர்ல போயிட்டு பர்ச்சேஸ் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இன்வர்டுன்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். அண்டர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா எதுல வைக்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெஜரை பர்ச்சேஸ்னு வைக்க போறேன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு ஸோ கூட்ஸ்னு வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்ன ரெண்டு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டேன்.
லெஜர் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வவுச்சர் டைப்பை பொறுத்த மட்டும் ஆல்டர்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல போயிட்டு ரிசிப்ட் நோட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளை திண்டுக்கல்ல இருந்து அனுப்பிச்சோம், அதனால பொருள் அவுட்வேர்டு ஐ மீன் பிரான்ச் அவுட்வேர்ட் போட்டனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ்ன்னு போட்டு காமிச்சு டெலிவரி நோட்ல கொடுத்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் போர்ஷன் பொருளை ரிசீவ் பண்ண போறோம், இன்னொரு இடத்துல இருந்து வந்த பொருளை இன்னொரு குடோன்ல இருந்து வந்ததை நம்ம ரிசீவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரிசிப்ட் நோட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ரிசிப்ட் நோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போறோம். ஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வவுச்சர்ஸ்ல போறோம். ஸோ அதே சேம் அதர் வவுச்சர்ஸ் ரிசிப்ட் நோட் கொடுத்துட்டு ஸோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்னன்னா திண்டுக்கல் பிரான்ச்ல இருந்து இப்போ ஏன்னா இங்க திருச்சிக்கு இன்வெர்ட் வைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ திண்டுக்கல் பிரான்ச்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்திருக்குன்னு சொல்லி இன்வெர்ட் வைக்கிறோம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இன்வெர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஐட்டம்ல போயிட்டு 150 ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி ட்ராக்கிங் நம்பர் 1 இருக்கட்டும். ஸோ 150 ஐட்டம் எனக்கு வந்து பொருள் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி வைக்க போறோம். சேம் 1450 ரூபா கொடுத்து பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இன்வெர்டுக்கும் நம்ம தாராளமா இவே பில் எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டு முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தை முடிஞ்சு. ஸோ இதை தான் என்னன்னா பிரான்ச் டிரான்ஸ்ஃபர்லேயே அவுட்வேர்டு கொடுக்கறதுக்கும் தென் அந்த பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் நமக்கு பொருள் உள்ள வர்றதுக்கும் இன்வெர்டுக்கும் உண்டான டபுள் என்ட்ரியுமே நான் உங்களுக்கு ஒரே வீடியோல சொல்லிட்டேன். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணிருக்கேன் நம்புறேன். ஸோ இந்த என்ட்ரிஸை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு ஸோ F1ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன் திண்டுக்கல் மதுரை ஐ மீன் திண்டுக்கல் திருச்சின்னு 2 டிவிஷன்ஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ இதுல இருந்து எவ்வளவு ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குன்றது உங்களோட க்ளோசிங் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே டு மேக் அ என்ட்ரி பிட்வீன் தட் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இன் டேலி பிரைம். ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.